ஆண்டவர் சொல்லுகிறார், நாம் எதை ஆயிலும் அவருடைய சித்தத்தின்படி நாம் கேட்க வேண்டும். ஹல்லேலூயா. அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, இன்றைக்கு நீங்கள் ஆண்டவரிடத்துல, அப்பா என்னுடைய சித்தம் அல்ல உம்முடைய சித்தமாக கடவது, இந்த ஒரு ஜெப வாழ்க்கைக்குள்ளே நம்ம வரணும். நம்முடைய காரியம், நம்முடைய எதிர்காலம், நம்முடைய பிள்ளைகளின் காரியங்கள், ஊழிய காரியங்கள், தொழில் காரியங்கள், வேலை காரியங்கள், நம்முடைய விருப்பங்கள், ஆசைகள், நம்முடைய தேவைகள், இப்படி நிறைய காரியங்களுக்காக நம்ம ஜெபம் பண்ணுறோம். ஆனால் ஆண்டவரை போல ஜெபிக்க கற்றுக்கொள்ளணும். ஜெபம் பண்ணுங்க, ஆண்டவரே இதை தாரோன்னு கேட்போம். ஆனால் உம்முடைய சித்தத்தின்படி எனக்கு ஆக கடவது. ஹல்லேலூயா. அப்போ சித்தத்துக்கு நம்ம அர்ப்பணிக்கும் பொழுது அந்த காரியம் ஒன்று நடக்காட்டாலும் நம்ம சோர்ந்து போக மாட்டோம். இது கர்த்தருடைய சித்தம். ஆமென். கர்த்தருடைய சித்தம் நம்ம வாழ்க்கையில் நடந்தாதான் அது மகிமையாக இருக்கும் இல்லையா? நம்முடைய விருப்பத்தை விட கர்த்தருடைய சித்தம் நம்முடைய வாழ்க்கையில் நிறைவேறணும். ஏனென்றால் ஆண்டவர் என்ன சொல்லியிருக்கிறார் தெரியுமா? என்னுடைய நினைவுகள் உங்களுடைய நினைவுகள் அல்ல, என்னுடைய வழிகள் உங்கள் வழிகளும் அல்ல. அப்படியே சொல்லிட்டு முடிச்சிருந்தா பரவாயில்ல, முடிக்கலை. அவர் அழகா அடுத்தது ஆண்டவர் சொல்லுகிறார், உங்கள் நினைவுகளை விட என் நினைவுகள் உயர்ந்தவைகள், உங்கள் வழிகளை விட என்னுடைய வழிகள் உயர்ந்தவைகள். அவை எப்படி உயர்ந்தவைகளா? பூமிக்கு வானம் எவ்வளவு உயரமானதோ அவ்வளவு உயரமானவைகள். ஆமென். நம்ம பார்த்தா எப்படி தான் பார்ப்போம்? ஒரு நம்ம கண்ணுக்கு எட்டுற தூரம் வரைக்கும் தான் பார்ப்போம். ஆனால் ஆண்டவர் பார்த்தா எப்படி பார்ப்பாரு? நம்முடைய கடைசி நாள் மரண பரியந்தம் கர்த்தர் பார்ப்பார். ஹல்லேலூயா.